கருப்புட்டி கடல உருண்டைங்க. இப்போ செய்கிறது வந்து பாருங்கள். 100 கிராம் அளவு கருப்புட்டி எடுத்துட்டேங்க. பொட்டுக்கடலை 100 கிராம் அளவு எடுத்துட்டுங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. கருப்புட்டி வந்து நல்லா வேக வைக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக கரையுங்க. கொஞ்சம் கரையும், நல்லா சூடாக நான் உடச்சி தூளாக கூட போட்டிருக்கலாம். பெரிய பீஸாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன். சூடாக கரைஞ்சிடும், வெள்ளை தானே கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அப்படியே தண்ணியில் போட்டுட்டேன். வாங்க, கருப்புட்டி வெள்ளத்தை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா உடச்சி விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாங்கு ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பாங்கு பண்ணணும். பாருங்கள், பொட்டுக்களை வந்து கொட்டுறேங்க. போட்டு நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கல்லருண்டை நல்லாயிருக்கும். கருப்புட்டி கல்லுருண்டை நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு வந்து நல்லதுங்க. ஏன்னா கலர்னுங்க, அப்போ தான் உண்டை வரும். பாருங்கள், கருப்பட்டி கல்லுருண்டை ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. பாருங்கள், இப்படி உருண்டை வருது பாருங்கள். நல்லா கலர நல்லா உருண்டை வருங்க. அப்படியே தூளாக கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சூடாக இருக்குதுங்க, உருண்டை பிடிக்கணுங்க. சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. சின்னதாக உருண்டை பிடிக்கணுங்க. கருப்புட்டி கல்லுருண்டைங்க. பாருங்கள், செஞ்சிட்டேங்க. ஈஸியாக 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.